வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் சாப்டர் 9 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். இது என்ன பார்க்கலாம் வாங்க. இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேனேஜரல் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மே பி கிளாஸிஃபைட் அஸ் அண்டர். இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னாக்க மேனேஜரல் ஃபங்க்ஷன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், கண்ட்ரோலிங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னாக்க செகண்ட் லெசன் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின், செகண்ட் லெசன், இதே 12th காமர்ஸில் அதில் இதெல்லாம் வரும். ஓகேவா? இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். செகண்ட் ஒன்று பாருங்கள், ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அதில் என்னென்ன இருக்குன்னா ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், ரிட்டன்ஷன், இன்டக்ரேஷன், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம் பாருங்கள். அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, பிளானிங் தான். இது நீங்கள் செகண்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. பிளானிங் அப்படின்னாக்க டிசைடிங் இன் அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ, ஹூம் டு டூ அதான் சொல்லியிருப்போம். எதை செய்கிறது, எப்படி செய்கிறது, யாரை கொண்டு செய்வது, எங்கே செய்வது, இதெல்லாம் தான் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் படிக்க போகிறேங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரிக்க பாருங்கள். பிளானிங் இஸ் டிசைடிங் இன் அட்வான்ஸ். இதே தான் அங்கேயே இருந்துச்சு. பிளானிங் அப்படிங்கிறது என்னன்னாக்க அட்வான்ஸாக டிசைட் பண்ணுறது, முன்கூட்டியே தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு பேர். நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்ட்டு ப்ரீயாக பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறது. வாட் டு டூ என்ன செய்கிறது, ஹவு டு டூ எப்படி செய்கிறது, அண்ட் ஹூ இஸ் டு டூ இட் யாரை கொண்டு செய்து முடிப்பது, இவ்வளோதான். வாட் டு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணும், இதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நீங்களே ஒரு வேலை, நீ ஒரு மேனேஜராக இருக்கீங்க, என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணணும், அதை எப்படி செய்யணும்னு பிளான் பண்ணணும், யாரை கொண்டு செஞ்சால் சிறப்பாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் ஃப்ரிட்ஜஸ் தி கேப் பிட்வீன் வேர் வி ஆர் அண்டு வேர் வி வாண்ட் டு கோ. இப்போ இது என்ன மீனிங் சொல்லியிருக்கேனாக்க, எந்த கேப்பை நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும், இது நமக்கு தெரியும். இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு 500 மார்க் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் 400 மார்க் தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, 400லாம் இருக்கீங்க. நீங்கள் எங்கே போகணும், 500க்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரி செய்கிறது தான் பிளானிங் அப்படிங்கிறது. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்க நம்ம ஆர்கனைசேஷன் இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் 2 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம எய்ம் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படின்னாக்க 5 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுனாக்க நம்ம இப்போ 2 lakhs ப்ராஃபிட்லாம் இருக்கிறோம். நம்ம எங்கே போகணும், 5 lakhs ப்ராஃபிட்டுக்கு போகணும். இதுக்கு பிறகு அந்த பிளானிங்னு சொல்லியிருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் தி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஆஃப் பிஸ்னஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க பிஸ்னஸ் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் படி நடத்துறதுக்கு இந்த பிளானிங் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு. இட் இன்வால்வ்ஸ் டெட்டர்மினேஷன். நம்ம என்னென்ன இதில் தீர்மானிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த பிளானிங்கில் வந்து என்னென்ன தீர்மானிக்க முடியும் அப்படின்னாக்க அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம நோக்கம் என்ன, பாலிசிஸ் அப்படின்னா கொள்கை என்ன, ப்ரொசீஜர்ஸ் நம்ம எப்படி செய்ய போகிறோம், என்னென்ன ப்ரொசீஜர் படி செய்ய போகிறோம், ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் படி செய்ய போகிறோம், ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன யுக்தி பற்றி நம்ம செய்ய போகிறோம், ப்ரோக்ராம்ஸ் அண்டு பட்ஜெட்ஸ். இந்த வரவு செலவு திட்டங்கள்லாம் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு. ஸோ வரவு செலவு திட்டங்கள் எப்படி இல்லாமல் பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஏற்கனவே பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படிங்கிறது. இட் என்ஷூர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கரெக்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு கேரி அவுட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ டு ஃபார்முலேட் டைம்லி எம்ப்ளாயி பாலிசிஸ். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, நம்ம எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்க கரெக்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு கேரி அவுட் ஆக்டிவிட்டீஸு. நம்ம இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அது எத்தனை பேர் நமக்கு தேவைப்படுவாங்க, கரெக்டான நம்பர்ஸ். நமக்கு வந்து எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, இல்லை டெஃபிசிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஷார்ட்டேஜாகவும் ஆகக்கூடாது. ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எத்தனை ஒர்க்கர் இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு நம்ம தேவைப்படுவாங்க, அவங்கள வந்து கரெக்டான நம்பரில் நம்ம அவங்கள நம்ம ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்கணும்.
ஓகேவா. ரொம்ப சர்ப்ளஸாகவும் இருக்கக்கூடாது, ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்குது. டைம்லி எம்ப்ளாயி பாலிசினாக்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒன்று என்ன பண்ணாக்க எம்ப்ளாயியோட பாலிசி கொள்கையில் மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கலாம், இப்போ அதிகமான எம்ப்ளாயி நமக்கு தேவைப்படுவாங்க. இன் ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயிஸை நம்ம ரெக்ரூட் பண்ணணும். சம்டைம் வந்து டவுன் ஆகுது பிஸ்னஸ் அப்படின்னாக்க ஸோ அப்போ என்ன பண்ணணும், எம்ப்ளாயிஸை ரெடியூஸ் பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படிங்கிறது. இப்படி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பிளான் பண்ணுறது இப்படி தான். ஸோ நம்ம கரெக்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும். நம்ம ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது, சர்ப்ளஸாகவும் இருக்கக்கூடாது, தான் பிளானிங் அப்படிங்கிறது. அடுத்து ஆர்கனைசிங் என்னென்னு பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதில் என்ன சார்ந்திருக்கு அப்படின்னாக்க டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு தான். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க வேலை பகிர்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எல்லா வேலையும் ஒரே ஆள் செய்ய முடியாது, எல்லா வேலையுமே ஒரே ஆள் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணணும். அது வந்து ஒரு டோட்டல் டாஸ்க்கை வந்துட்டு ஸ்மால் டாஸ்க்காக ஒரு ஆளுக்கு பிரித்து கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அமாங் எம்ப்ளாயீஸ் பை அசைனிங் ஈச் எம்ப்ளாயி தேர் டியூட்டிஸ், delegation of authority as required and creation of accountability to make employees responsible. இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அதிகார பகிர்வுன்னு அர்த்தம். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். எல்லா அத்தாரிட்டிஸும் ஒரே பர்சன்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட உள்ள அத்தாரிட்டிஸ் வந்துட்டு அவங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு கீழே உள்ள பணியாளருக்கு டெலிகேட் பண்ணணும், பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்போ தான் அவங்க அந்த வேலைக்கு வந்து அவங்க அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம், அவங்க பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாக்க அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா. அதே போல் ஒருத்தர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருனாக்க சேல்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னாக்க அந்த சேல்ஸ் மேனேஜர் தான். ஸோ இது மாதிரி ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரே ஆள் எல்லா ஒர்க்கையும் செய்ய முடியாது நிச்சயம். ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கூலே இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே டீச்சர் நடத்த முடியுமானா நடத்தவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு தான். இப்போ யார் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்கணும். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, தமிழில் தமிழ் டீச்சர் தான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சர் தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. ஸோ காமர்ஸுக்கு காமர்ஸ் டீச்சர், அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் டீச்சர், ஸோ எக்கனாமிக்ஸு எக்கனாமிக் டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர் அப்படின்னு செப்பரேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. இது போல் வந்துட்டு ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு என்ன இதில் ஸ்கில் நாலேஜ் இருக்குதோ அந்த ஒர்க்கை அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து நல்லா செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் மார்க்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க அவருக்கு அந்த டீச்சர் தான் பர்டிகுலர் டீச்சர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்குது. ஸோ இதனால் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். வேலையை வந்து அசைன்மெண்ட் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க டியூட்டிஸ் என்ன அத்தாரிட்டி வந்து டெலிகேட் பண்ணணும் அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்க தான் அந்த வேலைக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிடணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் அக்கௌண்டபிலிட்டி. இதுக்கு பேர் தான் ஆர்கனைசிங் சொல்கிறது. அடுத்து டைரக்டிங் பாருங்கள். இட் இன்வால்வ்ஸ் இஷ்யூ ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலாங் வித் சூப்பர்வைசன் கைட்லைன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் டு கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஆர்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து லோயர் லெவலுக்கு வரும். அப்படியே படிப்படியாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா இருக்கும் இல்லைனாக்க சூப்பர்வைசன் எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுறது, கைடன்ஸ் பண்ணுறது எப்படி, மோட்டிவேட் பண்ணுறது எப்படி, எம்ப்ளாயீஸை நம்ம மோட்டிவேட் பண்ணால் தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டாப் லெவல்லேருந்து கீழே படிப்படியாக கீழே வரும். இதுக்கு பார்த்தா டைரக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. திஸ் ரெடியூசஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்டு மணி அண்டு இயர்லி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ். இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க வேஸ்ட் ஆஃப் டயத்தை வேஸ்ட் பண்ணுற டயத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். நிறைய டைம் வேஸ்ட்டே ஆகாது. அந்த வேஸ்டிங் டயத்தை ரெடியூஸ் பண்ண குறைக்க முடியும்னு சொல்லியிருக்குது. எனர்ஜி அண்டு அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியும் வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியும் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அண்டு மணியோட செலவு பார்த்தீங்களா அதையும் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அண்ட் இயர்லி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ்னாக்க நம்ம ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவோ அதை வந்து சீக்கிரமே நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயர்லி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை என்ன பண்ணோம்னாக்க இயர்லியர்னா என்னது முன்னாடியே நம்ம அட்டைன் பண்ண அடைய முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லியிருக்கு. டைரக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் வந்துட்டு சூப்பர்விஷன் பண்ண முடியும், கைட்லைன்ஸ் பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும் எம்ப்ளாயீஸை அப்படின்னு சொல்லியிருக்குது. திஸ் ரெடியூசஸ் இதனால் என்ன ரெடியூஸ் ஆகுனாக்க வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்டு மணி.
டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறதை குறைக்க முடியும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதை குறைக்க முடியும், மணி வேஸ்ட் பண்ணுறதையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்லி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இயர்லி முன்னாடியே நம்ம அடைய முடியும்னு சொல்லியிருக்குது. அடுத்து கண்ட்ரோலிங் என்ன பாருங்கள், இட் இஸ் கம்பேரிங் தி ஆக்சுவல் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ். இது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணுறது தான் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து 100 யூனிட், ஓகேவா? அதில் வந்து ஆக்சுவல் என்ன, எபோவாக இருக்கா பிலோவாக இருக்கா, இதை பார்க்குறதுக்கு பேர் தான் கண்ட்ரோலிங் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்துருக்கீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 50 மார்க் படிச்சுட்டு போகணும் அப்படின்னாக்க 50 மார்க் படிச்சிங்களா, 50 மார்க் தான் ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு எபோவாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா பிலோவாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது. இட் இஸ் கம்பேரிங் தி ஆக்சுவல்ஸ் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தி செக் வெதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் அஸ் பெர் பிளான் அண்டு ரெக்டிஃபை டிவியேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்போம், என்னன்னாக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் பிளான் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டு இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்ம கிளாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே யார் நல்லா படித்து அந்த ஆன்சர்லாம் எழுதிட்டாங்களோ அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம், எழுதாதவங்க ஸ்கூல்லே இருக்கணும்னு சொல்கிறாங்களோ. அது போல் தான் இங்கே என்ன பண்ணணுன்னாக்க ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து ஈக்குவலாகவோ இல்லை பெஸ்ட்டாகவோ இருந்தாக்க அவங்க வந்துட்டு நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க. ஆனால் யார் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணுன்னாக்க அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. டிவியேஷன் என்னது அவரோட வேறுபாடு நம்ம களையணும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி சரி பண்ணணும்னு சொல்லியிருக்குது, அதை நம்ம திருத்தணும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, இதுதான் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது. தி கண்ட்ரோல் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். கண்ட்ரோல் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க முதல்ல ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், முதல்ல ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும், இவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து மெஷரிங் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், கம்பேரிங் ஆக்சுவல் வித் ஸ்டாண்டர்ட்ஸ், லைட் டவுன், மெஷரிங் டிவியேஷன்ஸ் அண்ட் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் மெஷரிங் அப்படின்னா அளவிடணும். எதை அளவிடணும் அப்படின்னாக்க ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிங் ஆக்சுவல் வித் ஸ்டாண்டர்ட்ஸ், லைட் டவுன். ஸ்டாண்டர்டோட ஆக்சுவலாக கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன அதை வந்து ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. மெஷரிங் டிவியேஷன்ஸ் அண்ட் டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குதோ அதுக்கு தேவையான ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். இதுக்கு பேர் தான் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது. This is made possible through observation, supervision, reports, records and audit. ஸோ இது எப்படி நம்ம வந்து இதை நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னாக்க முதல்ல அப்சர்வேஷன் பண்ணணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்மளாம் பார்க்கணும். அடுத்து சூப்பர்வைசன், அவங்கள நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அவங்கள நம்ம ரிப்போர்ட்ஸ், அவங்கள பற்றி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள இன்னும் நீங்கள் வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். ரெக்கார்ட்ஸ், அவங்களது ரெக்கார்ட் நம்மள்ட்ட இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க எபோவா பண்ணுறாங்களா பிலோவா பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தனியாக ரெக்கார்ட் பண்ணணும் அவங்கள பற்றி. அண்ட் ஆடிட், தணிக்கை செய்தலாம் இருக்குது. ஆடிட் பண்ணணுனாக்க இது நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் ஆடிட்னே ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எந்த அளவு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதை ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி அதை நம்ம ஆடிட் பண்ணலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆடிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? அது ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் தனியாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அது தனியாக பார்ப்போம். தட்ஸ் ஆல். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், உங்களுக்கு நல்லா படிச்சிங்க. தேங்க்யூ.